ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். குமரன் ஆனந்தியோட அந்த தறி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. கூட ஆனந்தியோட அப்பாவும் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ குமரன் வந்து அந்த போட்டிக்கான விஷயத்தெல்லாம் செய்யலைன்னு சொல்லிட்டு இன்பா அவங்களோட தறியிலேருந்து ஃபோன் பண்ணி ரொம்பவுமே கோபமாக பேசுகிறாங்க. கூட கோட்டியும் இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா குமரன் நான் முக்கியமான வேலையாக இருக்கேன், நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே இன்பா கோபமாக இருக்காங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வெளியில் வீரபத்ரனும் ஆனந்தியோட அண்ணனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா அங்கே உள்ளே இருந்து பார்த்தோம்னா ஆனந்தியும் குணவதியும் வெளியில் வராங்க. உடனே பார்த்தோம்னா பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவங்க அண்ணன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது இது தப்பு இல்லையா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. வேறு வழியே இல்லாமல் அதுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஆனந்தி பதில் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆனந்தியோட அண்ணனுக்கு அவங்க வேலை செய்கிற இடத்துல இருந்து ஃபோன் வருது. அதனால் அவர் அவசரமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஆனந்தியும் குணவதியும் கிளம்பி போகும்போது இப்போ வீரபத்ரன் கூப்பிட்டு இல்லாத பஞ்சு டயலாக்லாம் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அந்த நேரத்தில் ஆனந்தியும் நல்லா பிடிச்சி கேட்டு விட்டுறாங்க. ஆனால் வீரபத்ரனால் சத்தமாக பேச முடியல. போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் சத்தமாக பேசினா மாட்டிக்குவாங்கல்ல, அதனால் எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆனந்தியும் குணவதியும் நிறைய எமோஷனலாக பேசிக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா அங்கேருந்து அப்படியே கிளம்பும்போது இப்போ அந்த மெட்டீரியல்லாம் எரிஞ்சு போச்சு, அது 50,000க்கு மேலே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது நம்ம தெரியலேன்னு யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. இப்போ பார்த்தா அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு, அது தறி சரி பண்ணியாச்சு, எனக்கு தெரிஞ்ச பையன் வந்து சரி பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி குமரனை பற்றி சொல்கிறாங்க. குமரனுக்கு வந்து அப்புறம் ஃபோனில் நன்றியும் சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேத்துக்கு ஒருத்தர் யாருன்னு தெரியல. இந்த பக்கத்து பார்த்தோம்னா குமரன் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஆனந்திக்கு தறி சரியாயிடுச்சு, ஆனால் நம்ம இப்போ மெட்டீரியல் வாங்குறதுக்கு 50,000 என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசனையோடு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேராக இப்போ ஆனந்தி அந்த தறி அந்த இதுக்கு தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க ஆனந்தியோட அப்பா அங்கே தறி பட்டறையில் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த போட்டி நடத்துகிறாங்களா, அவங்களாம் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் சரி மறுபடியும் எல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாங்க. ஆனால் ஆனந்தி எல்லாம் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இப்போ நம்ம போய் ஆஃபீஸில் பேசுவோம், ஒருவேளை அவங்க வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு மறுபடியும் கொடுத்தாலும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸுக்கு போகிறாங்க. இப்போ பார்த்தா குமரன் இங்கே தறி நெய்யறதுக்கு அவரோட தறிப்பற்றிக்கு வராரு. இங்கே அதே நேரத்தில் பார்த்தோம்னா இன்பா கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க. ரெண்டு பேரும் கோவத்தில் இருந்தாலும் அப்புறம் நம்ம மறுபடியும் தறி வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கோச்சிட்டு இன்பா போகிறாங்க. இப்போ குமரன் வந்து கையை பிடிக்கிறாரு. உடனே இன்பா சமாதானம் ஆயிடுறாரு. அடுத்து உட்காந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆனந்தியும் குணவதியும் நேராக அந்த ஆஃபீஸுக்கு போய் அந்த ஆஃபீஸில் இருக்கவங்கள்ட்டலாம் பேசுகிறாங்க. அவங்க வந்து எரிஞ்சு போன மெட்டீரியலுக்கு 50,000 காசு கொடுத்து வேணால் வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லாட்டி போட்டியை விட்டு விளைவிக்கிங்க அப்படின்னு சொன்னதுமே இப்போ ஆனந்தியும் குணவதியும் யோசித்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வெளியில் வந்து நேராக தறிப்பற்றிக்கு வராங்க. வந்து அப்படியே இந்த விஷயத்தை நினச்சி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அப்படியே கலங்கி போய் நிற்கிறாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படியாவது நம்ம ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி பேசிக்கிட்டு இருக்காங்க குணவதி கிட்ட. குணவதியும் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ ஆனந்தி எடுத்த முடிவில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமால் பாச தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.